ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் அந்த ஃப்ரெண்டோட நம்பர் எடுக்கணும். பட் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருப்பாங்க. எல்லா நம்பரையும் நீங்க கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப ஆஃபீஸ்ல உங்க கூட வேலை செய்றவங்கள்ட்ட எப்படி பேசணும்? அதாவது நம்ம சாதிக்கிற வரைக்கும் பிரான்ச் டைரக்டர் எவ்வளவு அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம வெஸ்டேஜ்ல சேர்ந்ததே யார்ட்டயுமே காமிக்க கூடாது. ஓகேவா? இன்விடேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார்ட்ட போய் இன்வைட் பண்ணாலும் உங்க ரிலேட்டிவ்ட்ட யார்ட்ட போய் இன்வைட் பண்ணாலும் நீங்க வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு இன்கம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ இன்கம் பண்ணிட்டு வா நான் சேர்றேன். ஏங்க இங்க ஒருத்தர் சேர்ந்துட்டு நான் இன்கம் பண்ணாதான் எனக்கு சேருவாங்க அப்படின்னா யாராவது அப்படி சக்சஸ் பண்ண முடியுமா? ஓகேவா? அப்ப நம்ம சொல்ற விதத்துல தான் இருக்கு. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அவுட்புட் வரும். நம்ம எப்படி நம்ம பேசுறோமோ அதுக்கேத்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்ப நம்ம வெஸ்டேஜ்ல சேர்ந்த மாதிரி காமிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. உங்க கூட ஆஃபீஸ்ல பக்கத்து டேபிள்ல பக்கத்துல உட்கார்ந்து வேலை செய்றாரு. அவரோட நீட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா? அவர் வருமானம் பத்தாம இருக்கணும். இல்ல அவங்க வைஃப்க்கு வந்து ஏதாவது வேலை தேடிட்டு இருப்பாரு. ஆன்லைன் ஜாப் தேடிட்டு இருப்பாரு. இல்ல வீட்ல இருந்தபடியே வேலை தேடிட்டு இருப்பாரு. அவருக்கு வருமானம் பத்தாது. இல்ல அவர் ஏதாவது தேடிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் அவர அனலைஸ் பண்ணணும். அவர்ட்ட எப்படி பேச ஆரம்பிக்கணும். ஓகேவா? வாய்ப்பு. அவருக்கு எத பத்தியுமே தெரியாது அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் நான் பழைய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மச்சான். இந்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இப்ப கொரோனா டைம்ல வேலை இல்லையா? அவர் வருமானம் கம்மியா இருக்குன்னா, ஏதோ வந்து ஆஃப்லைன்ல எடுத்து வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட்டா? ஏன்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து சொன்னோம்னா தான் அவங்க அதுல டியூன் ஆவாங்க. கரெக்ட்டுங்களா? சும்மா வெஸ்டேஜ் பண்றது சேரு. காலி. ஓகேவா? வேலைக்காக இருக்கட்டும். நம்ம சொல்ற விதம் வெஸ்டேஜ், ப்ராடக்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் இது மாதிரி வந்து வார்த்தையே விடக்கூடாது. கார் வாங்கிடலாம், லாரி வாங்கிடலாம். ஒருத்தர் 1,00,000 வாங்குறாங்க, 10,00,000 வாங்குறாங்க. எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு தேவை 5,000, 10,000. நீங்க 1,00,000, 2,00,000 சொன்னாவே தெரிச்சுருவாங்க. கரெக்ட்டா? எதுவுமே சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல வீட்ல உட்காந்துட்டே வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம ஏதோ அவருக்கு ஏத்த மாதிரி பேசணும். இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க், இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல மச்சான். இது வேணா சொல்லு. நான் வேணா அவர்ட்ட கேட்டு சொல்றேன். சரி கேட்டு சொல்றேன். அது மாதிரி அவர் ஒய்ஃப்க்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் கூட இது மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு இன்கம் 15,000, 10,000 இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க மச்சான். இது மாதிரி உங்க ஒய்ஃப ட்ரை பண்ண சொல்லலாம்ல. அப்படின்னு சொன்னேன். சரி என்ன இதுன்னு சொல்லு மச்சான். நான் சொல்றேன். சரி ஓகே மச்சான். நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். அப்புறம் 1 நாள் 2 நாள் கழிச்சு வந்து ஈவினிங்ல 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கேட்டேன் மச்சான். இது மாதிரி அது என்ன ஒர்க்ங்கிறது அந்த கம்பெனில இருந்து வந்து டெய்லியுமே வந்து டெய்லியும் சொல்லக்கூடாது. டெய்லி நடக்குது இந்த டைம்ல நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பார்க்குறேன் நாளைக்கு பார்க்குறேன் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து அடுத்த ப்ரோகிராம் வந்து அடுத்து ட்ரைனிங் வந்து இந்த நாளைக்கு இருக்காமா, நாளைக்கு 7 மணிக்கு இருக்காமா, 12 மணிக்கு இருக்காமா, 3 மணிக்கு இருக்காமா. ஜஸ்ட் என்னன்னு சொல்றேன்னா நான் வந்து பேசுறேன். இல்ல வந்து நான் உங்க கூட கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த லீடர்ட்ட ஆல்ரெடி பேசி வச்சிருக்கணும். இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சூப்பரா பண்ணக்கூடிய ஆள். இவரு புரிஞ்சுச்சுனா நல்லா பண்ணுவாரு. இவர கரெக்ட்டா இன்வைட் பண்ணுங்க. அவர் கூப்பிட்டாருன்னா, சரி ஓகேங்க என்ன பண்றீங்க? சரி உங்க வைஃப் என்ன படிச்சிருக்காங்க? சரி ஓகே சூப்பர் ஓகே. ஓகே இப்போ வந்து 7 மணிக்கு இது மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு. லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இல்ல அவருக்கு நான் இவருக்கு அனுப்பிச்சு விடுறேன். இவரு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாரு. அப்படின்னு அவர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாரு அந்த ட்ரைனிங். ஏன்னா இவரு கேட்க மாட்டாரு அப்ப. ஓகேவா? இதெல்லாமே பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் என்னடா இவன் என்னமோ சொல்றான்னு நினைக்காதீங்க. இப்படி தான் அந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும். கரெக்ட்டா? ஒவ்வொருத்தரும் நமக்கு முக்கியம். நாளைக்கு என்ன மாதிரி எனக்கு கீழ நிறைய லீடர்ஸ் மாதிரி நாளைக்கு உங்களுக்கு கீழ அந்த ஒரு நபர் வரலாம். ஒவ்வொருத்தரும் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு மணியும் நமக்கு வந்து தங்கம் மாதிரி தான். கரெக்ட்டா? நம்ம இங்க நிறைய பேர் என்ன பண்றோம்னா அசால்ட் கரெக்ட்டா சும்மா வாயில அடிச்சு விடுறாங்க. சரமாடி ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி பிளான் பண்ணி தூக்கணும். கரெக்ட்டா? நம்ம இங்க யாரையும் ஏமாத்தல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக